கோவை சிங்காநல்லூர் அடுத்த ஒண்டிப்புதூர் நெசவாளர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். இவருக்கு புஷ்பா என்ற மனைவியும் 9 வயது மற்றும் 3 வயதில் 2 மகள்களும் இருக்கிறார்கள். அடிக்கடி தங்கராஜ் மது அருந்திவிட்டு வீட்டில் மனைவி புஷ்பாவுடன் தினசரி ரகளையில் ஈடுபடுவது வழக்கமாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு இதேபோன்று புஷ்பாவுடன் ரகளையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது புஷ்பாவை கண்மூடித்தனமாக அவர் தாக்கிய நிலையில மூத்த மகளான 9 வயது மகள் தடுக்க முற்படவே ஆத்திரத்துல அந்த மூத்த மகளை கழுத்தை நெரித்துக் கொண்டு வீட்டின் முன்பாக இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் அவர் வீசி இருக்கிறார். அதை கண்ட புஷ்பா உடனடியாக தனது மகளை காப்பாற்றுவதற்காக அந்த தண்ணீர் தொட்டியில் குதித்த நிலையில 2வது மகளையும் அதே தண்ணீர் தொட்டிக்குள் வீசிவிட்டு தண்ணீர் தொட்டியை மூடிவிட்டு இரவு சாதாரணமாக மது அருந்திவிட்டு உறங்கியிருக்கிறார். பிறகு நேற்று காலை சுமார் 8 மணி அளவுல தண்ணீர் தொட்டியை திறந்து தனது மனைவி மகள்கள் தண்ணீர் தொட்டிக்குள் இருந்து இறந்து கிடப்பதாகவும் அவர்கள் சடலத்தை மீட்க வேண்டும் என்றும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் உதவியை நாடியிருக்கிறார். அதன் பிறகுதான் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த அடிப்படையில் சிங்காநல்லூர் காவல் நிலைய போலீசார் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 பேரது சடலங்களையும் மீட்டனர். அதைத் தொடர்ந்து அந்த தங்கராஜிடம் நடத்திய விசாரணையில தான் இந்த மூன்று பேரையுமே கொலை செய்ததாக அவர் ஒப்புக் கொண்டிருக்கிறார். இதையடுத்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தற்போது அவர்களை தங்கராஜை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். இந்த நிலையில உடலை பெற மாட்டோம் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி உடனடியாக தங்கராஜ் மீது தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும், அல்லது அவரை விடுவிக்க வேண்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த உடலை பெற மாட்டோம் என்ற இதுல உறவினர்கள் கோவை சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது